ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ஃபன் சமையல். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா பேரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நான் சூப்பராக இருக்கேன். எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னா, டுடே ரெசிபி கேரளா ஸ்டைல் ஃபிஷ் பெரட்டல். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது சிம்பிளாக அண்ட் ஈஸியாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டேவே மேக்னேட் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஈஸி ஃபன் சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இது ஃபஸ்ட்டே உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த உப்பு, காரம், அந்த புளிப்பு செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள்: ஃபிஷ். எந்த ஃபிஷ்ஷில் வேணால் நம்ம மீன் பெரட்டல் செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஃபிஷ்ஷை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. மேக்னேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சால்ட் தேவையான அளவு. மேக்னேட் பண்ணுறதுக்கு எல்லா சீசனிங்கும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி 1 ஹவருக்கு ஊற வச்சிடலாம். 1 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தோசை தவாவில் ரோஸ்ட் பண்ணி எடுப்போம். நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். தோசை தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு ஃபிஷ்ஷை தோசை தவாவில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுப்போம். 5 மினிட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 5 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லா திருப்பி போட்டு பேக் சைடு 5 மினிட்ஸ் வேக வைப்போம். கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. ஃபிஷ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சேம் ஆயிலில் வேறு பேனில் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயிலில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆன பிறகு கருவேப்பிலை, ஆனியன் ஆட் பண்ணி நல்லா லைட் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் ஆனியனை ஷார்ட்டாக பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மீன் பெரட்டல் எல்லா பேரும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மீன் பெரட்டல் ரசம் சாதம், மீன் சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இப்போ வெங்காயம் லைட் ப்ரௌனிஷ் கலரில் ஷார்ட்டாக ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஸ்மல் கலர் வரைக்கும் ஷார்ட்டாக பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், ஸ்மெல் போகிற வரைக்கும் ஷார்ட்டாக பண்ணிக்கலாம். புளி வாட்டர் 1/2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் 2 மினிட்ஸ் கொதிக்க வைப்போம். தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன். ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஷார்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ புளி வாட்டர் ஆட் பண்ணினால நல்லா கொதிச்சிருச்சு. 1 கப் ஆஃப் தேங்காய் பால் லோ ஃப்ளேமில் வச்சு தான் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். நல்லா ஆட் பண்ணி 2 செகண்ட்ஸ் மட்டும் கொதிக்க விடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஆட் பண்ணுவோம். ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை நல்லா கொதிக்க வைப்போம். அப்படின்னா தான் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா ஃபிஷ்ஷில் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. கொஞ்சம் 5 to 10 மினிட்ஸ் ஷார்ட்லோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் மசாலாலாம் நல்லா மீனுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகும், இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தேங்காய் பால் ஆட் பண்ணியிருந்தாலும் எல்லாம் நல்லா கொதிச்சு ஃபிஷ்குள்ளே நல்லா இறங்கிருச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம்.
கேரளா ஸ்டைல் மீன் பெரட்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். கேரளா ஸ்டைல் மீன் பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். ஈஸி பாயிண்ட் சமையல் ரெசிபி வந்துலாம் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். உங்களுக்கு மீன் பெரட்டல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் எல்லா விதத்துக்கு போய் ரீச் ஆகும். டேக் கேர், பை, see you நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு கான்செப்டில் உங்களை மீட் பண்ணுறேன்.